விருப்பமே இல்லாத மேரேஜ் பண்ணி எனக்கு கொடுத்தாங்க. 7 வருஷமாக அவர் கூட நான் வாழ்ந்தேன். அவர் திடீர்னு டிபி வந்து இறந்துச்சு. ஃபஸ்ட்டு வீட்டுக்காரர் இறந்துட்டார். எனக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணும் மஞ்சள் காமலில் வந்து சேம்ஸில் அட்மிட் பண்ணி பொண்ணு இறந்துச்சு. அப்புறமா பையன் வந்து 1.5 வயசு ஆகும்போது அவங்க அப்பா இறந்துட்டார். அதுக்கப்புறமா வீட்டு எதிரில் ஒரு இன்னொருத்தர் அவங்க ஒய்ஃப் இறந்துட்டாங்க. நாங்கள் 2 பேருமே லவ் பண்ணி கல்யாணம் பண்ணினோம். பேசி எங்கள் மனசு பிடிச்சிச்சு, நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கணும். இப்போ இறந்துட்டார் பார்த்தீங்களா அவர். கல்யாணம் பண்ணிக்கின்னு நாங்கள் அங்கேயே இருந்தோம். அங்கேருந்து அம்மா வீட்டில் அவர் இருக்கும்போது சரி, இவர் இருக்கும்போது சரி ரேஷன் கார்டில் பேரே நீக்கலை எங்களுது. இப்போ ரீசெண்டாக வந்து நான் பேர் நீக்க சொல்லி கேட்டேன். இந்த மாதிரி எங்கள் வீட்டுக்காரர் இறந்துட்டார், நாங்கள் பேசுறதில்ல அம்மாட்ட ஏன் பேசுறதில்லைன்னா, எங்கள் தம்பிக்கு வந்து உடம்பு சரியாத மூளைக்காய்ச்சல் வந்துச்சு. எங்கள் தம்பிக்கு மூளைக்காய்ச்சல் வந்துட்டு அட்மிட் பண்ணேன். அடுக்குமாரில் எதுவுமே அட்மிட் பண்ண மேடம். அம்மா வந்து என்ன பண்ணிக்கிறாங்க, மூக்கு வழியாக டியூப்பு விட்றாங்களே தம்பிக்கு, அந்தமாதிரி விட்டுக்கிறாங்க. வாய் வழியாக தண்ணி கொடுத்துட்டுக்கிறாங்க தம்பிக்கு வாய் வழியாக தண்ணி கொடுத்தோன்னே இறந்துட்டான் தம்பி. அங்கே